வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ரயில்வே என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல மேத்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில மென்சுரேஷன் ரிலேட்டடா எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோட முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இன் a right circular cylinder, the ratio of the curved surface area to the total surface area is 5:9. Find the ratio of the height of the cylinder to the radius of the cylinder அப்படின்னு இருக்குல்ல. அகைன் என்ன சுத்துறாங்கன்னா, சிலிண்டரோட வந்து என்னன்னா ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். மென்சுரேஷன் பொறுத்த அளவுக்கு வந்து ஃபார்முலா தான். அது நம்ம எந்த அளவுக்கு வந்து என்னன்னா எக்ஸாம் டைம்ல ஞாபகத்துல வச்சுப்போம், அந்த அளவு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், சிலிண்டர் எங்க இருக்கு, இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr/h, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πr r+h அப்படின்னு இருக்குல்ல. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்போ என்னன்னா சிலிண்டரோட வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ சிலிண்டரோட வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அதுவும், அதே சிலிண்டரோட வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதோட ரேஷியோ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 5:9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியான ஃபார்முலா 2πr/h அப்படின்னு வரும். ஸோ அப்படியே அப்ளை பண்ண 2πr/h இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் பார்த்தா 2πr, அதே மாதிரி r+ வந்து h அப்படின்னு வரும். ஸோ r வந்து ரேடியஸ், h வந்து ஹைட்டோட வரும். ஈக்குவல் டு 5/9 அப்படின்னு இருக்கு. இந்த 2πrக்கும் இந்த 2πrக்கு அடியாயிரும். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தோன்னா h மேல இருக்கும், கீழே வந்து r+h இருக்கும். ஈக்குவல் டு என்ன, 5/9 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9h ஈக்குவல் டு 5 × r+ வந்து h அப்படின்னு இருக்கும். இந்த 5 எவ்வளோ கொண்டு வரும், 5r+ வந்து 5h இருக்கும். இந்த இடத்துல 9h இருக்கு, இந்த இடத்துல 5h இருக்கு, இல்ல மைனஸ் ஆச்சா ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 4h இருக்கும். ஈக்குவல் டு வந்து 5r இருக்கும். h/r, ஸோ இதுதான் அவங்க கேட்டதே என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, h/r தான் வேணும், 5/4 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 5/4 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ரெண்டு ஃபார்முலா இது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். அப்ப மென்சுரேஷன் பொறுத்தளவுக்கு என்ன, ஃபார்முலாவை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அதை வச்சு நம்ம எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் நல்ல கொஸ்டின். Flooring of a room 12 meter long and 8 meter wide to be designed by the square of the maximum possible area. Find the number of the square design required இருக்குல்ல. இந்த மாதிரி மென்சுரேஷன் கொஸ்டினை தமிழ்ல படிச்சோன்னு வச்சுக்கலாம், ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இல்லை என்ன சொல்றாங்க, 12 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலமும் கொண்ட அறையின் தரை சாத்தியமான அதிகபட்ச பரப்புல சதுரங்களை கொண்டு வடிவமைக்கப்பட வேண்டும் இருக்கு. அப்ப என்ன, ஏதோ ஒரு வந்து ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமோட தரை என்ன அப்படின்னா சதுரங்களை கொண்ட வந்து ஒரு டைல்ஸால என்ன பண்ணணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், அந்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே வந்து போடணும்னு சொல்றாங்க. தேவையான சதுர வடிவமைப்புகளின் எண்ணிக்கையை கண்டறியும் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப எவ்வளவு டைல்ஸ் வந்து தேவை, சதுரமான வந்து டைல்ஸ் அந்த ரூமோட தரைப்பகுதிக்கு எவ்வளவு தேவை, அதுதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு ரூம் மாதிரி வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதோட வாசப்படி. இப்ப இந்த ரூமோட தரைப்பகுதியில எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டைல்ஸ் போடணும் வீட்டுல சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம், முதல்ல டைல்ஸ் போடணும்னா எத்தனை டைல்ஸ், அந்த டைல்ஸுமே சதுரமா இருக்கணும்னு சொல்றாங்க. முதல்ல இந்த ரூமோட வந்து சைஸ் எவ்வளவு அது தெரியணும்ல. அந்த சைஸ் வேணும் அப்படின்னா ஏரியா வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஏரியா தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அதுக்கேத்தாம நம்ம வந்து எவ்வளவு டைல்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த ரூம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ரூம் தெரிஞ்சா மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம டைல்ஸை யோசிக்க முடியும். ஏரியா ஆஃப் த ரூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரூமோட லென்த் வந்து 12 மீட்டரும் ரூமோட வித் வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 12 மீட்டர் 8 மீட்டர் ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம் வந்து செவ்வகமா இருக்கு. அந்த செவ்வகத்தோட வந்து ஏரியா, அதாவது ரெக்டாங்கிளோட ஏரியா தெரிஞ்சா போதும். லென்த் இன்ட்டு வந்து பிரெத்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல லென்த் வந்து 12, பிரெத் வந்து 8, இதை மல்டிப்ளை பண்ணா 96 அப்படின்னு வரும். ஸோ 96 மீட்டர் தான் என்ன வேணும் அந்த ரூமோட ஏரியான்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி இது இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா டைல்ஸ் ஓட்டணும்னு சொல்றாங்க. அந்த டைல்ஸோட இது வந்து என்ன சதுரமா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சதுரமே என்ன மேக்சிமம் பாசிபிள் ஏரியாவை கொண்ட சதுரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல லார்ஜஸ்ட் வந்து என்னன்னா பாசிபிள் கேட்கறாங்கனாவே அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இடத்துல HCF எதுக்கு கண்டுபிடிக்கணும், லென்த்துக்கும் பிரெத்துக்கும், அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். அதுதான் லார்ஜஸ்ட் வந்து அந்த பாசிபிளோட வந்து என்னன்னா சைடா இருக்கும். ரைட்டா? அப்ப HCF ஆஃப் என்னன்னா 12க்கும் 8க்கும் கண்டுபிடிப்போம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், டானோவத்தில் போடலாம். 12, 8 டானோவத்தில் போட்டா என்ன, இந்த 4ஆல அடிச்சோம் அப்படின்னா இங்க வந்து 3 வரும், இங்க வந்து 2 வரும். HCF பொறுத்தளவுக்கு நம்ம காமனா இருந்தா மட்டும்தான் வந்து கீழே எடுப்போம். இந்த இடத்துல காமனா கிடையாது. அப்ப என்ன 4 தான் HCF வரும். இதே LCM கேட்டிருந்தாங்கன்னா இந்த 4, 3, 2 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிருப்போம். HCFனா எங்க காமனா வருதோ அது வரைக்கும் தான் எடுப்போம். அப்ப இந்த இடத்துல HCF ஓட வேல்யூ 4 வரும். 4 என்ன, 4 மீட்டர் தான் என்னன்னா மேக்சிமம் பாசிபிள் வந்து ஸ்கொயர் கண்டு ஒரு சைடு. நம்மளுக்கு தேவை என்னன்னா
ஒரு ஸ்கொயர் கொண்ட சதுரம் கொண்ட வந்துன்னா டைல்ஸோட வந்து ஏரியா தான் தேவை. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த மொத்த ஏரியால இருந்து அடிச்சோம் அப்படின்னா ஒரு டைல்ஸுக்கான ஏரியாவை கண்டுபிடிச்சு அதுல எத்தனை டைல்ஸ் தேவைன்னு சொல்ல முடியும் ரைட்டா. அப்ப என்ன ஸ்கொயர் ஆஃப் த டைல்ஸ் அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்ப ஏரியா ஆஃப் வந்துன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் வந்துன்னா எது ஸ்கொயர் ஆஃப் டைல்ஸ் அப்படின்னு வரும். ஸ்கொயர் ஆஃப் வந்து டைல்ஸ் என்னன்னா ஸ்கொயர்ல என்ன ஏரியா வந்து சதுரம் இருந்துச்சுன்னா அது ரெண்டு இதையும் வந்து என்னன்னா சேமா தான் இருக்கும். அப்ப என்ன சைடோட ஸ்கொயர் வரும். ரெண்டு சைடை வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இருக்கும். இந்த இடத்துல வந்து சைடு கண்டுபிடிச்சிக்கோ 4 மீட்டர். இப்ப 4 இன்ட்டு 4 நானாங்க என்ன 16 அப்படின்னு வரும். ஒரு டைல்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 16 மீட்டர் அப்படின்னு. இடத்துல 16 மீட்டர் அப்படின்னு வரும். இப்ப எதுக்கு இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னா நமக்கு தேவை வந்து எவ்வளவு வந்துன்னா ஸ்கொயர் டிசைன் தேவை, அந்த சதுரத்தை உள்ள டைல்ஸ் வந்து எவ்வளவு தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எத்தனை தேவைன்னா மொத்த ஏரியா ஆஃப் த வந்து ரூம். ஸோ ஏரியா ஆஃப் த வந்து ரூம் எவ்வளவு இருக்கு 96 மீட்டர் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் த ரூம் வந்து 96 வந்து மீட்டர் டிவைடட் பை என்ன ஒரு டைல்ஸோட வந்து என்னன்னா சைஸை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 16 மீட்டர் அப்படின்னு. அப்ப இதை அடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எத்தனை வந்துன்னா டைல்ஸ் தேவைன்னு சொல்லிடல. இதை 4ஆல அடிச்சோம்னா நானாங்க 16. இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும் 1 வரும் 4ன்னு வரும். அகைன் 4ஆல அடிச்சோம்னா 6ன்னு வரும். இப்போ ஃபைனலா என்ன வரும் அப்படின்னா 6 டைல்ஸ் வந்துன்னா தேவை. எதுக்குன்னா அந்த ரூமை வந்துன்னா கீழே டைல்ஸ் போறதுக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் பி 6 மீட்டர் அப்படின்னு வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். The area of the rectangle is 1287 centimeter square and length and breadth are the ratio 13:11 respectively. What is it perimeter இருக்குல்ல, இந்த கொஸ்டின் நம்ம பார்க்க வேண்டியது ரெக்டாங்கிளோட ஏரியா கொடுத்துட்டாங்க, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கேட்கறாங்க. ஆனா அதுல லென்த் அண்ட் பிரெத்தை வந்து ரேஷியோல கொடுத்து வச்சிருக்காங்க. ரேஷியோல கொடுத்தாவே என்ன 13:11 எப்போதும் ரேஷியோனா மடங்கு அப்படின்னு எடுப்போம். அதாவது 13 மடங்கு 11 மடங்குல இருக்கு. ஏன் இதை வந்து லென்த்தா 13 பிரெத்தா 11 எடுக்கக்கூடாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லென்த்துக்கு வந்து 13 பல என்ன 26 இருக்கலாம். இது எப்படி இருக்கலாம்னா பிரெத்தம் 22 இருக்கலாம். இதையே அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன 13:11 தான் வரப்போகுது. அதனாலதான் என்னன்னா இது 13 மடங்குல இருக்கு 11 மடங்குல இருக்கு அப்படின்னு எடுப்போம் ரைட்டா. அதை எப்படி எழுதிக்கலாம்னா அப்ப இந்த எக்ஸாக்ட் வேல்யூ தெரியறதுனால அது எப்படி எழுதிக்கலாம் 13x அப்படின்னு எழுதிக்கலாம் 11x அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங்ல ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட வேல்யூ வந்து கொடுத்துறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எழுதிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1287 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் செவ்வகத்தோட பரப்பளவு என்ன லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு 1287. இதுதான் வந்து லென்த்தோட வேல்யூ, இதுதான் பிரெத்தோட வேல்யூ அப்படியே வந்து கொடுக்கும். லென்த் வந்து 13x பிரெத் வந்துன்னா 11x ஈக்குவல் டு 1287 அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ இது வந்து என்னன்னா 13 × 11 பண்ணா 143 வரும். எக்ஸ பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 1287 இருக்கு. நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும்னா 1287 டிவைட் பை 143 அப்படின்னு வரும். இப்ப 143 9ஆல அடிச்சோம்னா 1287 வரும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குன்னா 9 இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னா 3 வரும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதுல எதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்மளோட லென்த் அண்ட் பிரெத் இந்த ரேஷியோட இருக்குல்ல அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப லென்த் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லென்த் வந்து என்ன 13x இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 13 × 3 வரும். 13 3ஆல பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு வரும். அடுத்து பிரெத் இருக்கு. ஸோ பிரெத்தோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ரேஷியோ 11x இருக்கு. ஸோ 11 × என்ன வரும் 3 வரும். இதோட வேல்யூ என்ன 33 வரும். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா லென்த்தும் கண்டுபிடிச்சிட்டோம் பிரெத்தும் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கேட்டிருக்கிறது பெரிமீட்டர். இப்ப ரெக்டாங்கிளோட வந்து பெரிமீட்டர் நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சதா மட்டும் தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வே பண்ண முடியும் ரைட்டா. ரெக்டாங்கிள் பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன இங்க இருக்கு பாருங்களேன். மென்சுரேஷன் ஃபார்முலால ரெக்டாங்கிளோட வந்து பெரிமீட்டர் வந்து p is equal to 2 × வந்து லென்த் பிளஸ் வந்து வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன p is equal to 2 × லென்த் பிளஸ் வந்து வித் ஆர் வந்து பிரெத் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இடத்துல 2 இருக்கட்டும். லென்த்தோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 39. ஸோ 39 வரும். பிரெத் வந்து 33 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கதான் அந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப என்ன இதை கூட்டணும் அப்படின்னா 2 × 72 அப்படின்னு வரும். ஸோ 2 × 72 போட்டோம் அப்படின்னா 144 அப்படின்னு வரும். 144 சென்டிமீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தா இதோட பெரிமீட்டர். ஆன்சர் என்ன வரும் பி தான் வரும் ரைட்டா. சிம்பிள் தான். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவும் பெரிமீட்டரோட ஃபார்முலாவும் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின்ல லாஜிக்காவே ஆன்சர் பண்ணிடலாம். A maximum of how many pieces of x at 17 centimeter length can be cut from a 960 centimeter long rod இருக்குல்ல, ஒரு பெருசான ராட் இருக்கான். அதை வந்து என்ன 17 சென்டிமீட்டருக்கு கரெக்டா வந்து இது பண்ணு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை பீசஸ் வந்து உருவாகும் அதான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா என்ன 960 சென்டிமீட்டர் தான் அந்த ராட் அப்படின்னா அதை இதால என்ன 17 சென்டிமீட்டர்ல நம்ம அடிச்சோம்னா எவ்வளவு வருதோ அதான் ஆன்சரா வரப்போகுது, அதான் பீசஸா இருக்கும் ரைட்டா. இப்ப அதை அடிச்சோம்னா
17 இன்ட்டு 5 போட்டோம் அப்படின்னா 85 அப்படின்னு வரும். இதே 17 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னா கூட போயிடும் 102 அப்படின்னு வரும். நம்மளுக்கு இந்த 96 இருக்கு. அப்ப என்ன 5 தான் ஃபர்ஸ்ட் வரும். இப்ப 96ல 85 போச்சு அப்படின்னா 11 வரும். இந்த இடத்துல 0 இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன வரும்? 17 இன்ட்டு 6 போட்டா 102. அப்ப என்ன 6ஆல வரும். மிச்சம் ரிமைனிங் 8 இருக்கும். ஸோ 8 வந்து என்னன்னா 17 அடிக்க முடியாது. அப்போ ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன 0 சேர்த்துக்கிறோம். 80 அப்படின்னு வரும். 80 எதுனா 17 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 68ன்னு வரும். ஏன்னா 17 இன்ட்டு 5 போட்டா 85 வந்து தாண்டிடுது. அப்ப 17 இன்ட்டு 4 தான் வரும். அப்ப என்ன 56.4 தான் வந்து என்னன்னா வரணும். அப்ப அப்ராக்சிமேட்லி ஏன்னா நம்மளுக்கு பீசஸ் வந்து என்ன முழு பீஸா கேட்டதுனால 56 பீசஸ் வரும். அதனால ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் வரும். ரைட்டா? சிம்பிள். இந்த கொஸ்டின் அந்த டிவைட் பண்றதா மேட்டர். அதை டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The dimension of an ice compartment in the refrigerator 8 cm and 5 cm and 4 cm. How many ice cube will it hold if each ice cube is 2 cm on it each அப்படின்னு இருக்குல்ல. இந்த மாதிரி மென்சுரேஷன் கொஸ்டின்ல தமிழ்ல படிச்சோம்னா நல்லாவே நம்மளுக்கு புரியும். குளிர்சாதன பெட்டியில் உள்ள பனிக்கட்டி பெட்டியின் பரிணாமங்கள் 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். ஒவ்வொரு பனிக்கட்டு துண்டும் அதன் விளிம்பின் 2 சென்டிமீட்டர் எனில் அதில் எத்தனை பனிக்கட்டி துண்டுகள் இருக்கும்? இதான் கேட்டிருக்காங்க. சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜோட வந்துன்னா மேல் அடுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் கட்டி வைக்கிறதுக்கான ஃப்ரீசரா இருக்கும். அதோட சைஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா ஃப்ரிட்ஜோட முதல் அடுக்குல வந்து ஃப்ரீசர், அதுல ஒரு தட்டுமா இருக்கும். அந்த தட்டுல என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஐஸ் வச்சுக்கலாம். இந்த தட்டு சைஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த தட்டோட சைஸ் என்ன சொல்லணும், அதாவது நார்மலா ஒரு ரூபிக் கியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரூபிக் கியூப் வந்து கொஞ்சம் செவ்வகமா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன், கியூபாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப என்ன சைஸ் அப்படின்னா கியூபாய்டோட சைஸ்ல தான் வந்து இந்த பனிக்கட்டியோட பெட்டி இருக்கும். அப்ப என்னன்னா அந்த கியூபாய்டு சைஸ்ல இருக்கிற வந்து அந்த பெட்டியோட வந்து டைமென்ஷன் கொடுத்துட்டு அந்த டைமென்ஷனுக்குள்ள சின்ன சின்ன வந்து என்னன்னா நம்ம அந்த ஐஸ் கட்டி வைப்போம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஐஸ் கட்டி ஒரு ஐஸ் கியூப்போட வந்து எட்ஜ் மட்டும் சொல்றாங்கன்னா 2 சென்டிமீட்டர். இந்த மாதிரி வந்து எத்தனை ஐஸ் கியூப் வந்து அந்த பெட்டிக்குள்ள வைக்க முடியும் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐஸ் பெட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த டப்பாவோட வந்து என்னன்னா வால்யூம் எவ்வளவுன்னு தெரியணும். ஸோ அந்த டப்பாவோட வால்யூம் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா அதுல எத்தனை ஐஸ் கியூப் வந்து வைக்க முடியும்னு சொல்ல முடியும். ரைட்டா? அப்ப இதோட சைஸ் பார்த்தோன்னா கியூபாய்டு. கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்ல வர ரைட்டம். கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா இங்க பாருங்க. கியூபாய்டு இருக்கு. கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு வரும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் வரும். இந்த இடத்துல லென்த் தான் வந்து 8 சென்டிமீட்டர், பிரெத் தான் வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட் தான் வந்து 4 சென்டிமீட்டர். அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு வந்து என்னன்னா ஹைட் அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணணும் 160 அப்படின்னு வரும். அப்ப எனக்கு கியூபாய்டோட வால்யூம் வந்து 120 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னா அதோட வால்யூம் வந்து கண்டுபிடிச்சோம். அந்த ஐஸ் பெட்டியோட வால்யூம் கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஈச் ஐஸ் கியூப் சொல்லுவாங்களா, ஐஸ் கியூபோட சைஸ் எப்படி இருக்கும்? நல்லா பார்த்தோம்னா ஒரு ஐஸ் கியூபோட சைஸ் வந்து கரெக்டா வந்துன்னா சதுரமா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஐஸ் கியூப் அந்த டப்பாக்குள்ள வச்சிருக்கிற சைஸே பாத்தீங்கன்னா சதுர சைஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஒரு சதுர சைஸ்ல இருக்கு அப்படின்னா இது என்ன இதுல இருக்குன்னா கியூப் மாதிரி இருக்கும். ரைட்டா? கியூபோட வந்து வால்யூம் ஃபார்முலா என்ன? ஏ கியூப். அதாவது கியூப்ல எல்லா சைடுமே வந்து சமமா இருக்கும். அதனால என்ன ஏ கியூப் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரு எட்ஜோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2 சென்டிமீட்டர். அப்ப என்ன பண்ணுவோம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போடும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 8 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த 8 கியூபிக் சென்டிமீட்டர் எதுக்காக கண்டுபிடிச்சோம்? இது வால்யூம் ஆஃப் வந்துன்னா 1 ஐஸ் கியூப். ஒரு ஐஸ் கியூப்போட வால்யூம் வந்து கண்டுபிடிச்சோம். மொத்த வால்யூம் அதோட வந்து கொள்ளளவு பார்த்தோம்னா 160. அப்ப 160 தான் மொத்த கொள்ளளவு. இதுல ஒரு இதோட வந்து கொள்ளளவு வந்து 8. இதை நம்ம அடிச்சிட்டோம்னா மொத்தம் எத்தனை வந்து ஐஸ் கியூப் தேவை அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? இல்ல எத்தனை ஐஸ் கியூப் வந்து என்னன்னா அந்த மொத்த கொள்ளளவுல வந்து வைக்க முடியும் அதை சொல்லிடலாம். இதை 8ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 2ன்னு வரும், 20ன்னு வரும். அப்ப என்ன மீன் 20 வந்து என்னன்னா ஐஸ் கியூப் என்ன பண்ண முடியும்னா அந்த மொத்த பெட்டியில வந்து வைக்க முடியும். ஆன்சர் என்ன வரும்? இதா ஒரு ரைட்டா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆர் எல்ஸ் வந்து ஒரு ஐஸ் கியூபோட கொள்ளளவு வந்து 8 இருக்குன்னா மொத்த கொள்ளளவு வந்து 160. எதால மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அப்ப 20ஆல மல்டிப்ளை பண்ணா 120. அப்ப என்ன வரும்? மொத்த ஐஸ் கியூப் வந்து என்னன்னா 20 ஐஸ் கியூப் வந்து அதுல கொள்ளும். ரைட்டா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற நம்ம புரிஞ்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன். Between the square of perimeter 44 centimeter and circle of circumference 44 centimeter, which figure has a larger area and by how much அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல என்ன கொடுக்க மாட்டேன்னா அந்த வேல்யூ கொடுக்க மாட்டேன். இடத்துல 40 அப்படின்னு வரும், இடத்துல 33 வரும், இடத்துல 60 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 80 அப்படின்னு வரும். என்னன்னா இந்த இடத்துல க்ளூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
ஏரியா கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரும் கண்டுபிடிக்கணும், சர்க்கிளும் கண்டுபிடிக்கணும். இதுல எந்த ஏரியா அதிகமா இருக்கு, அதுல எவ்வளவு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்ப என்ன, ஸ்கொயரோட ஏரியாவும் சர்க்கிளோட ஏரியாவும் கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னு தெரியும். ரைட்டா? இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் த பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துறாங்க. இப்ப என்னன்னா ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். இப்ப ஸ்கொயர் ஆஃப் வந்துனா ஏரியா, அதாவது ஸ்கொயர் ஆஃப் ஏரியா ஆஃப் த வந்துனா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா அது ஃபார்முலா என்ன, சதுரத்தின் பரப்பளவு என்ன சொல்லுவோம்னா பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் வந்துனா எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எஸ் மீன்ஸ் என்னன்னா சைடு. நம்மளுக்கு முதல்ல என்ன, சைடோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும்தான் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன சைடை கண்டுபிடிக்கணும், அதை எதை வச்சு கண்டுபிடிச்சலாம், பெரிமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஆஃப் பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் வந்து பெரிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் வந்து பெரிமீட்டர் அதோட வேல்யூ எவ்வளவா 44ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிமீட்டர்ல ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா பி ஈக்குவல் டு 4x, அதாவது பெரிமீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 4x. எக்ஸ் ஒன்றும் கிடையாது, சைடு தான் என்ன சொல்லுவாங்க எக்ஸ் சொல்லுவாங்க. சில ஃபார்முலால எப்படின்னா ஏன்னு கூட கொடுப்பாங்க, சில வந்து எஸ்ன்னு கூட கொடுப்பாங்க. அது எல்லாமே ஜஸ்ட் என்ன 4x இல்ல 4a இல்லைன்னா 4s இருக்கும். என்ன பியோட வேல்யூ தான் வந்து 44, 4 இருக்கட்டும், இந்த எக்ஸ் நம்மளோட எக்ஸ் சைடு தான் தேவை. அப்ப எக்ஸ் வேணும் என்ன 44 டிவைட் பை வந்து 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 11ன்னு வரும். இப்போ என்ன கண்டுபிடிச்சா சைடு கண்டுபிடிச்சோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஃபார்முலா கண்டுபிடிச்சலாம். இந்த ஃபார்முலா அப்படியே போட்டோம்னா ஏரியா ஈக்குவல் என்ன எஸ் ஸ்கொயர்டு ஆர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ எஸ்ஸோட வேல்யூ என்ன 11 ஸ்கொயர். அப்போ ஏ வந்து என்னன்னா 121 வரும். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா ஆஃப் த ஃபார்முலா வந்து 121 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்கிளுக்கு வந்து கண்டுபிடிப்போம். ரைட்டா? இப்போ சர்க்கிளோட வந்து என்னன்னா ஃபார்முலா, ஸோ சர்க்கிளோட வந்து நம்ம ஏரியா ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, இங்க பாருங்களேன். ஏரியால வந்து சர்க்கிளோட ஃபார்முலா பார்த்தா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ நம்மளுக்கு ரேடியஸ் தேவை. ரேடியஸ் எதை வச்சு கண்டுபிடிச்சலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன, சர்க்கிளோட வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இங்க பாருங்களேன், சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சர்க்கிளோடது 2πr அப்படின்னு வரும். அப்ப என்ன 2πr அப்படின்னு வரும். இப்போ அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 44. இப்போ இந்த இடத்துல 44 ஈக்குவல் டு 2πr அப்படின்னு வரும். நம்மளுக்கு ஆர் தான் வேணும் அப்படின்னா 44 டிவைட் பை வந்து 2π அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னமும் வந்து இது பண்ணலாம். 44 இருக்கு, கீழே வந்து 2 இன்ட்டு பைக்கு வந்து 22π வந்து 7 அப்படின்னு போடலாம். இப்போ என்ன, இந்த 7 வந்து மேலே வந்துச்சுன்னா 44 இன்ட்டு 7, கீழே வந்து 2 இன்ட்டு 22ன்னு வரும். இதை 11 அடிச்சோன்னா 2 வரும், இது வந்து 4 அப்படின்னு வரும். இந்த 2 வந்து அடிச்சோம் அப்படின்னா இங்க 2ன்னு வரும். இந்த 2க்கும் இந்த 2க்கும் அடியாயிரும். ஃபைனலா என்ன இருக்குன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு வந்து 7 அப்படின்னு இருக்கும். இதை வச்சு சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சலாம். ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டு. அப்ப ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும். இந்த இடத்துல வந்துன்னா பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 7, 7 ஸ்கொயர் பண்ணா 7 இன்ட்டு 7 வரும். இந்த 7க்கு இந்த 7க்கு அடியாலும் 22 இன்ட்டு 7. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 154 அப்படின்னு வரும். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கிளுக்கான ஏரியாவையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்கொயருக்கான ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எது லார்ஜ்னு பாருங்களேன். சர்க்கிள் தான் பெருசு, ஏன்னா 154 இருக்கு. ஸ்கொயர் பார்த்தோம்னா 121. அப்ப பெருசானது என்ன, சர்க்கிள் தான் பெருசு. பட் எவ்வளவு, ஹவு மச் அப்படின்னு கேட்டதுனால ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப 154 மைனஸ் என்ன 121, இதை கழிச்சு அப்படின்னா 33 வரும். அப்ப என்ன 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸ்கொயருக்கான பெரிமீட்டரும் ஸ்கொயருக்கான ஏரியா ஃபார்முலா, அதே மாதிரி சர்க்கிளுக்கான ஏரியாவும் சர்க்கிளுக்கான சர்க்கம்ஃபரன்ஸ், இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். The perimeter of 5 square are 24 centimeter, 32 centimeter, 40 centimeter, 76 centimeter, 80 centimeter respectively. The perimeter of another square whose area is equal to the sum of the area of the t square will be அப்படின்னு இருக்கலாம். இது ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா பெரிமீட்டரா வந்து கேட்டிருக்காங்க. ஸ்கொயரோட பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயரு சதுரம், சதுரத்தோட வந்துன்னா பெரிமீட்டர்னா சுற்றளவு, சதுரத்தோட வந்துன்னா சுற்றளவு வேணா என்ன பண்ணுவோம், 4 பக்கத்தை வந்து கூட்டணும் அப்படின்னா அதுதான் வந்துன்னா சதுரத்தோட சுற்றளவு வரும். அப்ப 4a அப்படின்னு ஒரு ரைட்டா. ஏ மீன்ஸ் என்ன, சைடு. ஒரு பக்கம் தெரியணும், அந்த பக்கத்தை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னா நம்மளால 4 பக்கத்தை கூட்ட முடியும். அப்ப அந்த பக்கத்தை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா அந்த சதுரத்தோட வந்து ஏரியா வச்சு கண்டுபிடிச்சலாம். சதுரத்தோட வந்து ஏரியா, ஏரியா மீன்ஸ் வந்து என்ன, சதுரத்தோட பரப்பளவு என்ன சொல்லுவோம், 2 பக்கத்தை வந்து பெருக்கினா போதும். அப்ப ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். ரைட்டா? இந்த இடத்துல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கா, சம் ஆஃப் த ஏரியா ஆஃப் டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கலாம். டி ஸ்கொயர் மீன்ஸ் வந்து இந்த 5 ஸ்கொயர் தான் அவங்க மீன் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ஸ்கொயரோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்களே அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா ஏரியா கண்டுபிடிச்சு அந்த ஏரியாவை எதோட ஈக்குவல் பண்ணணும்னா இந்த ஸ்கொயரோட ஈக்குவல் பண்ணணும். அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சலன்னா வந்துன்னா சைடை கண்டுபிடிச்சு அதை வந்து எதுல அப்ளை பண்ணலாம், பெரிமீட்டர்ல அப்ளை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் 1 by 1 வந்து பார்க்க போறோம். முதல்ல என்னன்னா ஸ்கொயர் ஆஃப் வந்துன்னா அதாவது ஸ்கொயர் 1 எடுத்துக்கலாம்.
ஸ்கொயர் ஒன்னோட வந்து பெரிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல 5 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஒன்னோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். என்ன அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா தெரியும். 4a அப்படின்னு சொல்லுவோம். 4a is equal to 24. அப்ப என்ன a is equal to 24 divided by வந்து 4ன்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னா 6 வரும். அப்ப 6 சென்டிமீட்டர். எதுக்காக நம்ம வந்து ஒரு சைடு கண்டு a மீன்ஸ் வந்து சைடு. இப்ப சைடு கண்டுபிடிக்கிறாங்க ரீசன் என்ன, இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க சம் ஆஃப் த ஏரியான்னு சொல்றாங்க. அப்ப ஏன்னா ஒவ்வொரு வந்து ஸ்கொயருக்கும் நம்ம வந்து பெரிமீட்டர் வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் முதல்ல என்னன்னா சைடை வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப முதல் இது அதாவது A1 அப்படின்னு வச்சுக்கலாம். A1 வந்து 6 சென்டிமீட்டர். இதே மாதிரி என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா இந்த 4a/24 போட்டோம்ல அதே மாதிரி என்ன 4a is equal to வந்து 32, 4a is equal to 40, 4a is equal to வந்து 76, 4a is equal to 80 இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் வந்து நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிச்சலாம். அப்ப நான் ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சேன். அதனால டைரக்டா போட்டேன். A2 வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி A3 அதே மூணாவதோட வந்து ஸ்கொயரோட வந்துடும். அதுக்கான பெரிமீட்டர் வச்சு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி A4 அப்படின்னா நாலாவது ஸ்கொயரோட வந்துருந்தா ஏரியா சைடு அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஃபைனலா வந்து 5வது ஸ்கொயர் அதோட சைடு பார்த்தோம் அப்படின்னா 20 வந்து சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயருக்கு எப்படி கண்டுபிடிச்சோம் அதே பேட்டர்ல தான் மிச்சம் இருக்கிறதையும் கண்டுபிடிப்போம். ரைட்டா இப்ப என்ன கண்டுபிடிச்சோம் ஒவ்வொரு இதுக்குமே வந்து சைடு கண்டுபிடிச்சோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்னா ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம். இப்ப வந்துன்னா ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஸ்கொயர் 1 அதோட வந்துன்னா ஏரியா வந்து கண்டுபிடிப்பேன். அப்ப என்ன ஏரியா 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏரியா 1ஓட இது வந்து என்னன்னா ஃபார்முலா என்ன, இந்த ஏரியா 1ஓட வந்து என்னன்னா ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னாவே ஏ ஸ்கொயர் தான். அப்ப என்ன ஏ ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ரைட்டம். இந்த இடத்துல வந்துன்னா ஸ்கொயர் 1ஓட நம்மளுக்கு சைடு கண்டுபிடிச்சிருக்கோம் 6. அப்ப என்ன இந்த இடத்துல வந்துன்னா 6 × 6 அப்படின்னு ஒரு ரைட்டா 6 6 பண்ணோம்னா 36. அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏரியா 1 மொதல் ஸ்கொயரோட வந்து ஏரியா 1 வந்து 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதே மாதிரி என்னன்னா ஸ்கொயர் 2 ஏன்னா ஸ்கொயர் 2ஓட வந்து என்னன்னா வேல்யூ 32 இருக்குல்ல அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் சைடு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணலாம்னா ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப ஏரியா 2 நான் டைரக்டாவே வந்து போட்டுறேன். இதோட வேல்யூ எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64 சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயர்னு வரும். இதே மாதிரி வந்து ஏரியா 3. ஸோ ஏரியா 3னா ஸ்கொயர் 3ஓட வந்து ஏரியா 3 அதோட வேல்யூ என்ன 100 அப்படின்னு வரும். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி வந்து ஏரியா 4 அப்படின்னு வரும். ஏரியா 4ஓட வேல்யூ வந்து 361 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி வந்து ஏரியா 5 அதோட வேல்யூ எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 வந்து சென்டிமீட்டர் வந்து ஸ்கொயர்னு வரும். இப்போ எதுக்காக இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டா எல்லா ஸ்கொயருக்குமே ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்பதான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்ததை வந்து போட முடியும். ஏன்னா இந்த இடத்துல புதுசா வந்து ஒரு ஸ்கொயர் புதுசானா வந்துன்னா 6வது ஸ்கொயர் வந்து அதோட ஏரியாவை எதுக்கு ஈக்குவல் பண்ண சொல்றாங்கன்னா இந்த இடத்துல சம் ஆஃப் ஏரியா ஆஃப் டி ஸ்கொயர்னு சொல்றாங்களே இந்த A1ல இருந்து A5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வந்து அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா புதுசா இருக்கிற ஸ்கொயருக்கு வந்து அதோட ஏரியாக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப என்ன வச்சுக்கலாம் அந்த 6வது வந்து ஏரியா இருக்கு பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இது ஏரியா எல்லாத்தையும் கூட்டிக்கலாம். A1 பிளஸ் எல்லாத்தையும் வரைக்கும் A5 வரைக்கும் வரும் ரைட்டா. இந்த A6 இருக்கு பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர்டுன்னு வரும். ஏ ஸ்கொயர் சிக்கல் இது எல்லாத்தையும் கூட்டணும். 36ல இருந்து கூட்டணும் அப்படின்னா 36 பிளஸ் 64 100 இங்க ஒரு 100 200 இங்க ஒரு 400 அப்ப 600 600 பிளஸ் 361 கூட்டணும் அப்படின்னா 961 வரைட்டா 961 வரும். இப்போ ஏ ஸ்கொயர் சிக்கல் 961 ஏ வேணும்னா ரூட் ஆஃப் வந்து 961 இதுக்கு ரூட் எதால போனோம்னா 31ஆல வரும். அப்ப என்ன கண்டுபிடிச்சோம் புதுசா இருக்கிற ஸ்கொயரோட வந்து ஏரியாவோட சைடு வந்து கண்டுபிடிச்சோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சோம். ஏன்னா கேட்ட கேள்வி வந்து பெரிமீட்டர் தான் கேட்டிருந்தால பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 4a வரும். இந்த இடத்துல 4 இருக்கு ஏரியோட வேல்யூ வந்து 31. இப்ப 4 × 31 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும் ரைட்டா. 4 31 மல்டிப்ளை பண்ணா 124 சென்டிமீட்டர் வரும். அப்ப என்ன வேல்யூ வந்து 124 ஆன்சர் சீல இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து சிம்பிள் தான். பட் எக்ஸாம்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா நல்லாவே டைம் எடுக்கும். ஏன்னா முதல்ல சைடு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே வந்து டைம் அதிகமா எடுக்கும்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டர் நம்ம டைம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து சால்வ் பண்றதுக்கு வச்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அதுதான் வந்து என்ன இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். The breadth of the rectangular plot of land is 1/3 of its length. If the perimeter of the plot is 240 meter, then what is the length of the plot அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல இதுல க்ளூ என்னன்னா 1/3 அதாவது ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து அதோட லென்த்துக்கு வந்து 1/3 சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லலாம் பிரெத் is equal to வந்து 1/3 of வந்து லென்த் அப்படின்னு சொல்லலாம். அப்ப b is equal to L/3. இதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நம்மளால வந்து சால்வே பண்ண முடியும். இப்ப ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துட்டாங்கன்னா பெரிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சோம்னா நம்ம லென்த் வந்து கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டரோட ஃபார்முலா தெரிஞ்சா போதும். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப என்ன
பெரிமீட்டர் ஆஃப் வந்துன்னா ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எதோடதுன்னா ரெக்டாங்கல். பெரிமீட்டர் ஆஃப் வந்துடும் ரெக்டாங்கல். இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு வந்துன்னா சால்வ் பண்ணா போதும், ஆன்சர் வந்துடும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கல் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு என்ன வரும், 2 இன்ட்டு லென்த் பிளஸ் வந்து பிரெத் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன 2 இருக்கட்டும், லென்த் இருக்கட்டும். நம்ம வந்து பிரெத்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா லென்த் எல் பை வந்து 3 அப்படின்னு போகலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் ரைட்டா. அப்ப என்ன வரும், 2 இருக்கட்டும், இது வந்து கீழே 1 இருக்கும். இந்த இடத்துல என்ன 3L பிளஸ் எல் டிவைட் பை வந்துன்னா 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன சிம்பிளை பண்ணா இந்த இடத்துல பி தானே இருக்கு. ஸோ பியோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, 240 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன 240 ஈக்குவல் டு 2 இருக்கு இன்ட்டு 4L கீழே வந்து 3 இருக்கும். ஸோ இதை என்ன சிம்பிளை பண்ணா 240 இருக்கு ஈக்குவல் டு 8L டிவைட் பை வந்து 3 இருக்கும். இப்போ 8L இன்ட்டு என்ன 240 இன்ட்டு 3 அப்படின்னு வரும். எல்லு தான் வேணும், ஏன்னா அவன் கேட்டதே வந்து லென்த் தான் கேட்டதான். 240 இன்ட்டு 3 கீழே வந்து 8ன்னு வரும். இப்போ 8ஆல் அடிச்சோம் அப்படின்னா 3 வரும், 30 வரும், 3 9. அப்போ எல்லோட வேல்யூ என்னன்னா 90 அப்படின்னு ஒரு ரைட்டம். இப்போ 90 மீட்டர் தான் என்னன்னா லென்த் இருக்கும், அதனால ஆன்சர் வேணும் சி தான் வரும். சிம்பிள் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கல். இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்க கேட்டதை வந்து போட்டுடலாம் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் a circle has a radius of 4 cm, then the area of the largest square that would fit inside the entire circle would be அப்படின்னு இருக்கலாம். முதல்ல அவங்க கொடுத்ததை டயராமேட்டிக்கா சொல்லிடலாம். அதாவது என்னன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கான், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப என்ன, ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளை வந்து ரேடியஸ், ஸோ ரேடியஸ் மீன்ஸ் வந்து இதுதான், இது வந்து 4 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க. அப்ப என்ன, ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதை வச்சு நம்ம டயமீட்டர் கண்டுபிடிச்சலாம். டயமீட்டர் மீன்ஸ் வந்து 2r அப்படின்னு வரும். அப்ப என்ன 2 இன்ட்டு 4 அப்ப 8 அப்படின்னு வரும். அப்ப டோட்டல் இதோட வந்து என்ன விட்டம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா 8 சென்டிமீட்டரா இருக்கும் ரைட்டா. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கொயரு அது என்ன ஆகுதுன்னா இந்த சர்க்கிளுக்குள்ள வந்து ஃபிட் ஆகணும்னு சொல்றாங்க. ஒரு லார்ஜஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்கொயர் ஒரு சர்க்கிளுக்குள்ள வரணும்னா எந்த மாதிரி வரும் பாருங்களேன். ஒரு சதுரம் வரணும் அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு மிகப்பெரிய சதுரம் எதுல வரணும், ஒரு சர்க்கிளுக்குள்ள வந்து என்னன்னா வைக்க முடியும் ரைட்டா. அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ஸ்கொயரோட டயகனல் பாருங்களேன், இந்த டயகனல் 4 டயகனல் இருக்குல்ல, இந்த 4 டயகனலுமே என்னன்னா இந்த சர்க்கிளை வந்து ஒட்டுது. அப்ப சர்க்கிளோட வந்து என்ன டயமீட்டர், ஏன்னா டயமீட்டர் மீன்ஸ் வந்து விட்டம். அந்த விட்டம் வந்து இங்க இருந்தாலும் சரி இப்படி போட்டாலும் எல்லாமே வந்து ஈக்குவல் சேமான வந்து என்ன டயமீட்டர் தான் இருக்க போகுது. அந்த டயமீட்டர் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும்னா அந்த சதுரத்தோட வந்து 2 டயகனலா வந்து என்ன சேர்க்கும் போது அதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப எப்படி சொல்லலாம்னா, ஸ்கொயர் ஆஃப் வந்துன்னா டயகனல், ஸ்கொயர் ஆஃப் ஒரு சதுரத்தோட வந்துன்னா டயகனல், அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டயமீட்டர் ஆஃப் வந்து சர்க்கிள். ஸோ டயாமீட்டர் ஆஃப் வந்துன்னா இதோட இதுனா சர்க்கிளோட டயமீட்டருக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஏன்னா இங்க பாருங்க, இந்த டயமீட்டர் வந்து என்னன்னா வேல்யூ எடுக்கணும், அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா இந்த டயகனல் ஆஃப் வந்துன்னா சதுரத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கு. ஸோ அதை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் டயகனல் ஃபார்முலா என்ன சொல்றேன்னா சைடு √2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் டு டயமீட்டரோட வேல்யூ என்னன்னா 8 அப்படின்னு. இதை வச்சு என்னன்னா சைடு கண்டுபிடிச்சலாம். 8 √2 அப்படின்னு வரும். இப்போ √2 இதுக்குனால நம்ம என்ன பண்ணலாம், மேலையும் வந்து ரூட்னு போடுவோம், கீழே வந்து ரூட்னு போடுவோம். அப்ப மேல என்ன வரணும் 8 √2 அப்படின்னு இருக்கும், கீழே வந்து வெறும் 2 தான் இருக்கும். அப்ப அதை அடிச்சோம் அப்படின்னா 4. அப்ப வேல்யூ என்ன, சைடு வந்து 4√2 அப்படின்னு வந்துருச்சு ரைட்டா. அப்ப என்னன்னா இந்த சைடை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஏரியா ஆஃப் த வந்துன்னா ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அவன் கேட்ட கேள்வி வந்து ஸ்கொயரோட வந்து ஏரியா தான் கேட்டிருந்தாங்க. ஸ்கொயரோட வந்து ஏரியா தான் கேட்டிருந்தாங்க. ஃபார்முலா என்ன, சதுரத்தோட வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும், எஸ் ஸ்கொயர் போட்டா போதும். அதாவது பக்கத்தை 2 பக்கத்தை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து என்னன்னா சதுரத்தோட பரப்பளவா இருக்க போகுது. இந்த இடத்துல சைடு என்ன 4√ன்னு இருக்கு. ஸோ 4√2 என்னன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ண 8, √2 ஸ்கொயர் பண்ணா 2 அப்படின்னு வரும். அப்ப எண்ணிரெண்டா என்ன வரும் 16 வரும். அப்ப என்னன்னா சதுரத்தோட பரப்பளவு வந்து 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும் ரைட்டா. சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இது தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கொயர் ஆஃப் த டயகனல் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சால்வே பண்ண முடியும். இது அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின். The paint in the container is sufficient to paint an area equal to 9.375 meter square. How many bricks, each measuring 22.5 centimeter, 10 centimeter and 7.5 centimeter can be painted with the paint in the container இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து 22 பாயிண்ட் இந்த மாதிரி 3 லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் இப்படி கொடுத்தாவே என்ன அது கியூபாய்டா தான் இருக்கும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்க, இது வந்து ஒரு ஷார்ட் கட்ஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கான், அந்த பெயிண்ட் டப்பாவை வச்சு வந்து எவ்வளவு ஏரியாவை பூச்ச முடியும்னா 9.375 மீட்டர் கொண்ட வந்து ஒரு ஏரியாவை வந்துன்னா அந்த கம்ப்ளீட் அந்த பெயிண்ட் எல்லாமே வந்துன்னா பூச முடியும்னு சொல்றாங்க. அதே அளவு கொண்ட பெயிண்டை வச்சு ஒரு செங்கங்களோட வந்து சைஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை செங்கங்கள் வந்து அந்த பெயிண்டை வச்சு வந்து என்னன்னா பெயிண்ட் பண்ண முடியும் அதான் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கியூபா ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுல என்னன்னா ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ்னால என்ன பார்த்தோம்னா வால்யூம். ஏன்னா கொள்ளளவு வந்து என்ன தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க வால்யூம் பார்த்தோம்.
பட் இந்த இடத்துல என்ன பிரிக்னு சொல்றாங்க. பிரிக்னா என்ன? செங்கங்கல். செங்கங்கல் இருக்கும்போது என்ன, ஒரு செங்கங்கல் இருக்குன்னா, அதுல வந்து வால்யூம்லாம் பார்க்க மாட்டோம். அதுல என்னன்னா மேற்பரப்ப தான் பார்ப்போம். அந்த மேற்பரப்புல என்ன பண்ண முடியும்னா, பூச்சு பண்ண முடியும். ஏன்னா பெயிண்ட்ட வந்து வெளிய தான் வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்மளால வந்து பெயிண்ட் பண்ண முடியும். அப்ப என்ன? அதோட ஏரியா தான் தேவை. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த மேற்பரப்போட ஏரியா தெரிஞ்சா போதும். அத வச்சு என்ன பண்ணலாம்னா, எத்தன செங்கங்கள் வந்து என்னன்னா, இருக்கிற பெயிண்ட் டப்பாவ வச்சு வந்து என்ன அடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஏரியாவ என்ன குடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர்ல குடுத்துருக்காங்க. ஆனா மிச்சது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டர்ல இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஏரியாவோட வந்து மீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டரா மாத்தலாம். இப்ப சென்டிமீட்டர் இப்ப மீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டரா மாத்தணும். அதாவது 9.375 வந்து மீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல. இத சென்டிமீட்டரா மாத்தணும். 1 மீட்டர் என்னன்னா எத்தன சென்டிமீட்டர் வரும்? 100 சென்டிமீட்டருக்கு வரும். அப்ப என்ன? இந்த 9.375 மீட்டர் ஸ்கொயர 100ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல மாறிடும். இப்ப 9.375 இன்டு 100 போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப என்ன வரும்னா, இந்த இடத்துல 100 இருக்கனால இந்த ஒரு சனம் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். அப்ப 10ன்னு இருக்கும். அதாவது 9375 இன்டு 10 அப்படின்னு இருக்கும். இப்ப ஃபைனலா என்ன? 9375 0 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கொடுத்த ஏரியா மொத்த ஏரியா இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஏரியா தான் என்ன பண்ண முடியும்னா, இருக்கிற பெயிண்ட் அந்த டப்பா எல்லாமே வந்து பெயிண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த ஏரியாவ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். அப்ப இத வச்சு நம்ம என்ன சொல்லணும்? ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குன்னா, அந்த பெயிண்ட் டப்பாவ மொத்தமா வச்சு என்ன பண்ணலாம்? இங்க இருக்கிற ஏரியா ஃபுல்லாத்தையும் நம்மளால வந்து அடிக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன? ஒரு செங்கங்கல்லோட வந்து மெஷர்மென்ட் குடுத்திருக்காங்க. அதோட பரப்பளவு தான் தேவை. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் தேவை. கியூபாய்டோட வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஒரு செங்கங்கலோட சைஸே எந்த மாரி இருக்குன்னா, கியூபாய்ட் சைஸ்ல தான் இருக்கும். அப்ப கியூபாய்டோட வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா? அப்ப என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எதோட இதுனா கியூபாய்டு. ஏன்னா கியூபாய்டு மீன்ஸ் வந்து அந்த செங்கங்கலோட சைஸே என்னன்னா கியூபாய்டு மாரி தான் இருக்கும். அதனால தான் இதோட வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுக்கிறோம் ரைட்டா? இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா 2 இன்டு லென்த், பிரெத் பிளஸ் வந்து பிரெத், ஹைட் பிளஸ் வந்து ஹைட் அண்ட் வந்து லென்த். ஸோ இது வந்து என்னன்னா வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணா அதான் நம்மளோட ஆன்சரா வரப்போகுது ரைட்டா? இப்ப அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணுமே 2 இருக்கட்டும். அப்புறம் என்ன லென்த் இங்க இருக்கிற லென்த் வந்து 22.5 அப்ப நான் 22.5 இருக்கு. பிரெத் பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்கு. பிளஸ் போட்டுக்கலாம். பிரெத்தோட வேல்யூ வந்து 10. ஹைட்டோட வேல்யூ வந்து 7.5 பிளஸ் ஹைட்டோட வேல்யூ வந்து 7.5 லென்த்தோட வேல்யூ வந்து 22.5 அப்படின்னு இருந்துச்சு ரைட்டா? இது எல்லாத்தையும் மகைன் வந்து இது பண்ணலாம். ஸோ 2 இருக்கட்டும். இங்க என்ன வரும்? 225 அப்படின்னு வரும். இது பண்ணணும் 75 அப்படின்னு வரும். 7.5 22.5 வந்து மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு என்ன வரும்? 168 வந்து 75 அப்படின்னு வந்து நிற்கும். நான் ஆல்ரெடி வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதனால சொல்றேன் ரைட்டா? ஏன்னா இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இதுல எழுதலாம் ஈக்குவல் டு 2 இருக்கட்டும். இடத்துல என்ன 225 அடுத்து ஒரு 25 அடுத்து 168 இது எல்லாத்தையும் கூட்டணும் 468 வந்து 75 அப்படின்னு நிற்கும். இப்ப இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் 937.5 அப்படின்னு நிற்கும். அதுதான் மல்டிப்ளை பண்ணேன் அதனால சொல்றேன் ரைட்டா? அப்ப என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு செங்கங்களோட வந்து என்னன்னா ஏரியாவா கண்டுபிடிச்சோம். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதை வச்சு நம்ம என்ன சொல்லினோம்? மொத்த ஏரியா அதாவது ஒரு பெயிண்ட் ஃபுல்லா வந்து எவ்வளவு ஏரியாவை வந்து இது பண்ணோம்? 93,750 சென்டிமீட்டர் ஸ்கொயர் என்ன பண்ணுதுன்னா அந்த பெயிண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து பெயிண்ட் பண்ணி முடிக்குது. இந்த இடத்துல ஒரு செங்கங்களோட வந்து என்னன்னா ஏரியா இருக்கு. அப்ப என்ன? இந்த 93,750 டிவைடட் பை வந்து 937.5 இதை நான் அடிச்சோம்னா எத்தனை செங்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஸோ இந்த இடத்துல 0.5 இருக்கனால என்ன பண்ணலாம்? மேலையும் கீழே வந்து 10ஆல இது பண்ணலாம். ஸோ மேலையும் கீழே 10ஆல பண்ணலாம். 93,7500 வரும். கீழே என்ன? 93,75 வரும். ஸோ இதையும் அடிச்சோம்னா ஃபைனலா என்ன 100 அப்படின்னு வந்து நிற்கும். அப்ப என்ன மீனிங்னா மொத்தம் எத்தனை செங்கங்கள் தேவைன்னா 100 செங்கங்கள் வந்து தேவைப்பட வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ஆல்ரெடி வந்து என்ன எவ்வளவு வந்து என்னன்னா ஏரியாவை ஃபுல் பண்ணுதோ அதே அளவு தான் என்ன அர்த்தம் இந்த செங்கங்களுக்கும் வரும் ரைட்டா? அதனால ஆன்சர் என்ன 100 வந்து என்னன்னா பிரிக்ஸ் வந்து தேவைப்படும். அதனால ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா?